வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ராவல் வித் தாஸ். வணக்கம். இன்னைக்கு நம்ம அரசியலை பற்றி பார்ப்போமா? நம்ம ஏன் அரசியலை பற்றி பார்க்கணும், அரசியலை பற்றி பேசணும்? ஸோ அதை பேசதான் அரசியல்வாதிங்க இருக்காங்கல்ல, அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. நமக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை. இப்போ நம்ம ஊரில் என்ன ஆட்சி நடைமுறையில் இருக்குது? சர்வதிகார ஆட்சி தான் நடக்குது. நான் இப்போ நடக்கிற ஆட்சி முறையை கேட்கல, என்ன ஆட்சி முறை நம்ம ஊரில் நடைமுறையில் இருக்குது தெரியல, நீங்களே சொல்லிடுங்க. மக்களாட்சி முறை தான் நம்ம ஊரில் நடைமுறையில் இருக்குது. ஸோ நீங்கள் போடுற ஒவ்வொரு ஓட்டும் அதுக்கு சாட்சி. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். உங்கள் ஊரில் ஒரு தலைவர் கேண்டிடேட்டாக 2 பேர் நிற்கிறாங்க. ஒரு பணக்காரரும் இன்னொரு ஏழையும் நிற்கிறாங்க. நீங்கள் யாரை தேர்ந்தெடுப்பீங்க? டெஃபினெட்லி பணக்காரர் தான். ஏன்? பணக்காரர் தான், பணம் நிறைய வச்சிருக்காருல்ல. ஸோ அவர் வந்தாருன்னா மக்களுக்கு நல்லதாக செய்ய போகிறாரு. ஸோ அதனால் பணக்காரரை தேர்ந்தெடுக்கிறதுனால என்ன தப்பு? நான் கண்டிப்பாக அந்த ஏழையை தான் தேர்ந்தெடுப்பேன். ஏன் அப்படின்னா, பணக்காரர் அவர் பணம் வச்சுருக்காரு, நல்லா வசதியாக இருக்கார், வீட்டில் நல்லா சொகுசாக வாழ்ந்தவர். ஸோ அந்த ஏழை மக்களோட மக்களாக பழகி மக்களோட தேவை என்னன்னு அவருக்கு தான் தெரியும். ஸோ அவர் வந்தால் தான் அந்த இடத்துல மக்களுக்கு நல்லது செய்வார்னு ஒரு நம்பிக்கை. இதுவும் கரெக்டு தான். ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கே நம்ம இவ்வளோ பார்க்கும்போது, ஒரு முதலமைச்சரை ஒரு எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ பார்க்கணும். ஸோ ஒவ்வொருத்தரும் அரசியலை திரும்பி பார்த்தா மட்டும்தான் எங்கள் அரசியல் மாறும். அரசியலில் கேள்வி கேட்க முடியும். கேள்வி கேட்டால் தான் இங்கே எல்லாமே நடக்கும். ஏன்னா இங்கே நடக்கிறது மக்களாட்சி. நம்மளால் தேர்ந்தெடுக்கப்படுறவங்க தான் மன்னர்கள் ஆகிறாங்க. ஸோ அதனால் நம்ம எல்லாரும் அரசியலை பார்க்கணும், புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இங்கே எல்லாமே மாறும், இல்லைன்னா மாறாது. அனைவரும் அரசியல் பழகுவோம். தேங்க்யூ.